100 ரூபா உங்களுக்கு 100 ரூபா இருக்கா? சரி எனக்கு காசு கொடுங்க, நான் போய் செல்லு காசு போட்டு வரேன். உங்களுக்கு 100 ரூபா நான் போட்டு மேற்கொண்டு. இன்னைக்கு 100 ரூபா, நாளைக்கு கோழி வலி. அப்படியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட அந்த 100 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா நாளைக்கு கோழி வாங்கி வறுத்து சாப்பிட்டுட்டு காலை சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கும் நைட்டு ஓனர் அட்வான்ஸ் கொடுப்பாரு. அந்த காசை வாங்கி உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விட்ருவேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்க? 100 ரூபா கேட்ட உங்களுக்கு இந்த ஜடத்தால் கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு தான் மன வேதனையாக இருக்குது. நீங்களும் 2-3 வாட்டி கேட்டுட்டீங்க. கேட்ட உங்களை வெறும் வாயோட வெறுங்கையோடு அனுப்புறேங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த கடவுள் எப்போ என் கையில் காசு கொடுப்பான்? 4 பேருக்கு கொடுக்குற மாதிரிக்க கொடுப்பானா? இல்லை பாடையில் போகிற வரையிலும் இப்படியே தான் இருக்கணுமா? சம்பளம் கொடுக்குறாரு, 12,000 கொடுக்குறாரு. 500 ரூபா கறிக்கு வாங்கிக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. மிச்சம் 10,000 ஓட்டி அனுப்பிச்சி விட்ருவாரு. என்ன செய்யணும் ஒன்றும் புரியல. ஆண்டவா, இந்த அம்மாவை நீங்கள் எப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். ஓ இயேசுவே, ஹர்த்தர் சோதிக்கிறார். ஹர்த்தர் ஐயோ 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 ஐயோ